வணக்கம் ஜெயன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வாட்ஸ்அப் பத்தி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். 50 கோடி இந்தியர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆப் ஒரு பெரிய மேசிவ் சேஞ்சை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்ல யூசர் நேம் அப்படின்ற ஃபியூச்சர். யூசர் நேம் அப்படின்றத அவங்க எதுக்கு கொண்டு வராங்கன்னா, இப்போ நீங்க யாருக்கோ ஒருத்தருக்கு நம்பர் ஷேர் பண்றீங்க அப்படின்ற போது அந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பராகவும் இருக்கும். சேம் நம்பர் தான் நீங்க ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அந்த நம்பரை ஷேர் பண்ணாமல் ஒரு யூசர் ஐடி கொடுத்துட்டு அந்த யூசர் ஐடி மூலிமா நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் என்னன்னு தெரியாமல் இன்னொருத்தர்கிட்ட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வசதி. இப்போ இது புதுசு கிடையாது. டெலிகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ஏற்கனவே தெரியும். நீங்கள் ஃபோன் நம்பர் காமிக்கணும்னு நினச்சா நீங்கள் நினச்சா மட்டும்தான் அந்த ஃபோன் நம்பரை காமிக்க முடியும். இன்னொருத்தர் உங்களுடைய யூசர் நேம் வச்சு உங்ககிட்ட சேட் பண்ண முடியும். சிக்னல்லையுமே இந்த ஃபியூச்சர் இருக்குது. ஆனால் டெலிகிராம் சிக்னலில் இருக்கும்போது இது ஏன் வாட்ஸ்அப்பில் வரும்போது மட்டும் இவ்வளோ பெரிய செய்தி ஆகுதுன்னா, ஆப்வியஸாக 50 கோடிக்கும் அதிகமான பயனாளிகள் இந்தியாவில் இருக்காங்க. நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அங்கமாகவே மாறி இருக்கு. மத்திய அரசாங்கம் இதை நிறுத்திட்டு 3 நாட்களுக்குள்ள இது ஏன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. பட் ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் போய் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் யுவர் யூசர் நேம் அப்படின்றது இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ 3லேருந்து 35 எழுத்துக்குள்ளே நீங்கள் ஒரு யூசர் நேமை ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது ஏன் ஒரு முக்கியமாக நம்ம ஆய்வு பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் உங்கள் கூட தொடர்பு கொள்ள முடியும். ஆனால் இந்த முறையில் உங்களுடைய யூசர் நேம் அப்படின்னு தெரிஞ்சதுனாலே என்னால் உங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியும். அதில் ஒரு சின்ன செக்யூரிட்டி ப்ராசஸும் கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் ஒரு 4 டிஜிட் பின்னை எனேபிள் பண்ணிக்கலாம். அந்த பின்னை என்டர் பண்ண பிறகு தான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் யாராக இருந்தாலும் தொடர்பு கொள்ள முடியும்ட்டு. இப்போது வாட்ஸ்அப் இதை ஏன் செய்கிறாங்க அப்படின்றதுக்கான அவங்க கூறக்கூடிய காரணம் என்ன அப்படின்றத பார்ப்போம். இதில் மெட்டா அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்டர்னல் ரிசர்ச்சில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்ப நாங்கள் சீரியஸாக பார்க்குறோம் அப்படின்ட்டோம். அதே மாதிரி நிறைய பேர் தங்களுடைய ஃபோன் நம்பர் அப்படின்றது வேற தெரியாதவங்களுக்கு அன்னோன் இடத்துல, இப்போ பல இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகிறீங்க, அங்கே செக்யூரிட்டியில் நீங்கள் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணுவீங்க. அதை பேஸ் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள முடியும். ஒரு ரைடிங் ஆப் இருக்குது, அதில் நீங்கள் நான் என்ன உங்களோட எண் தெரிஞ்சுது அப்படின்னா நிறைய கேசஸ் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ரைடிங் ஆப்பில் இருக்கக்கூடியவங்க குறிப்பாக பெண்கள் கிட்ட தொடர்பில் வர சூழ்நிலை. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றதும், இது யூசர்ஸோடைய ஒரு மிக முக்கியமான கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் லிங்க்டின்லேயும் உங்கள் பேரை நீங்கள் காமிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, உங்கள் ஃபோன் நம்பரை காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபேஸ்புக்லேயுமே சரி. இப்போ இங்கே நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு யூசர் நேமை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு இதை தான் இவங்க வாட்ஸ்அப்பில் ரோல் அவுட் பண்ணுறாங்க. பட் அரசாங்கம் இதை ரொம்ப சஸ்பீஷியஸாக பார்க்குறாங்க. இது என்னன்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது ஒரு அனலிஸ்டோட லீடிங் பார்ப்போம். ராஜீவ் மந்த்ரி அப்படின்ற ஒரு அனலிஸ்ட்டு, நவம் கேபிட்டல் அப்படின்றவர். இதில் அவருடைய உள்நோக்கம் இது பிரைவசிக்கு நாங்கள் சேஃப்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு மெட்டா நிறுவனம் சொன்னாலும், வாட்ஸ்அப், லிங்க்டின், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கை ஒரே இடத்துல அவங்க இன்டெகிரேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா மெட்டா நிறுவனம் வாட்ஸ்அப்பை வாங்கின பிறகு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கவனிச்சிருக்கலாம், உங்களோட ஸ்டேட்டஸை நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் போட முடியும். வாட்ஸ்அப்பில் வைக்கிற ஸ்டேட்டஸை நீங்கள் அப்படியே டைரெக்டாக ஃபார்வர்ட் பண்ணலாம். பட் அதுக்கு அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும். இப்போ இந்த யூசர் நேம் ஜென்ரலாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய இல்லை இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய யூசர் நேம் எடுத்து இதில் போடுவாங்க. இது 3 லிங்க் ஆயிடுச்சுன்னா இது இந்த நிறுவனத்துக்கு ஒரு எக்கோ சிஸ்டமாக அப்படியே கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிடுது. உங்களுடைய சமூக ஊடகம், உங்களுடைய சமூக தொடர்புக்கு இருக்கக்கூடிய ஊடகமான வாட்ஸ்அப், இது 2 லிங்க் ஆயிடுச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு லாக்இன் ஆகுது. இதை விட்டுட்டு நீங்கள் வெளில போகவே முடியாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ், இந்த மாதிரியான ஆப்ஸில் நீங்கள் உங்கள் ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணலாம். அது இன்னும் பெரிய அளவுக்கு யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் ஆன்லைன் வர்த்தகத்தில் இருக்கக்கூடியவங்க வாட்ஸ்அப் பிஸ்னஸை யூஸ் பண்ணுறாங்க. இதை இப்போ ஒரு டோக்கன் சிஸ்டம், எப்படி ஏஐயில் 100 டோக்கன் 200 டோக்கன் இன்றைக்கி கொடுத்துட்டு அந்த ஏஐ நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ, வாட்ஸ்அப் பிஸ்னஸையுமே இதை கொண்டு வரலாம் அப்படின்றதும் அந்த பிஸ்னஸ் ஃபியூச்சரில் வரும்பொழுது, இப்போ பிஸ்னஸ்லேருந்து ஒரு வாடிக்கையாளருக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்ற போது அவங்களுடைய ஃபோன் நம்பர் தேவைப்படுது எந்த ஒரு பிஸ்னஸ்க்காக இருந்தாலும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி
இதை கொண்டு வந்துட்டா, யூசர் நேம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் மெசேஜஸை நம்பர் இல்லாமல் உங்களால் கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு துணி கடைக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு ஷர்ட் எடுக்கிறீங்க, அங்கே வந்து உங்களுக்கு லாயலிட்டி பான்ஸா ஏதாவது ஒரு சொல்லி உங்கள் நம்பர் கேட்பாங்க. பிறகு அந்த நிறுவனத்தோடைய ஆஃபர் வந்து அந்த நம்பருக்கு வந்து சேரும் அவங்களுடைய வாட்ஸ்அப் பிஸ்னஸ் மூலியமா. இப்போ இந்த இடத்துல யூசர் நேமை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற போது அவங்களால நிறைய பேர்கிட்ட ரீச் பண்ண முடியும். ஏன்னா இந்த இடத்துல ஸ்பேம் ஆகும், தங்களோட ஐடென்டிட்டி ப்ரொடெக்ட் பண்ணுன்றாங்க. நிறைய பேர் வந்து இந்த நம்பரை கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கேட்சப் ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதுல இந்த டெலகிராம் அப்படியே காப்பி பண்ணி தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. டெலகிராம் ஒரு ரஷ்யன் ஆப்பு, ஒரு யங்ஸ்டருடைய ஒரு கண்டுபிடிப்பு. டெலகிராமில் என்னென்னலாம் ஃபியூச்சர் வருதோ அதை அப்படியே இவங்க வந்து ஒன்று ஆட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். சேனல்ஸாக இருக்கட்டும், டெலகிராம் சேனல்ஸ் முதல்ல ஆரம்பிச்சது, அதன் பிறகு இவங்க அதை காப்பி அடித்து வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பித்தாங்க. டெலகிராமில் ஸ்டிக்கர்ஸ் முதல்ல யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதன் பிறகு இவங்க ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணாங்க. டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இப்போ 50,000 பேரை கூட சேர்க்க முடியும். வாட்ஸ்அப்பில் அந்த 256 ரெஸ்ட்ரிக்ஷனை மாற்றி இப்போ கொண்டு வந்தாங்க. இப்போ அடுத்தது டெலகிராமில் ஹேண்டில் யூஸ் பண்ணி நீங்கள் சேட் பண்ண முடியும். அதாவது உங்கள் ஃபோன் நம்பர் தெரியாமல் நீங்கள் ஒரு ஹேண்டிலை யூஸ் பண்ணி சேட் பண்ண முடியும். அதே ஃபியூச்சரை இப்போ கொண்டு வரும்போது ஒரு காம்படிட்டிவாக இவங்க அந்த கேட்சப், ஒரு லீடு ப்ராடக்டோட கேட்சப் ஸ்ட்ராட்டஜி இவங்க பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இது வந்து ஒரு டேட்டா சிக்னல் ஜென்ரேஷன் அப்படின்ற ஒரு கருத்தும் வைக்கப்படுது. அது என்ன அப்படின்னா, இந்த யூசர் நேமை லிங்க் பண்ணி, மெட்டா டேட்டாவை லிங்க் பண்ணி அந்த கிராஸ் ஆப் பிஹேவியர்ஸ், ஒரு ஆப்ல இருந்து இன்னொரு ஆப்ல இவங்க எப்போ யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்ற அந்த மெட்டா டேட்டாவை பயன்படுத்தி அதை விற்று காசாக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு இதில் இருக்காங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பை வாங்கினது கிட்டத்தட்ட $4 பில்லியன் இந்த மெசேஜிங் ஆப்பை மெட்டா நிறுவனம். இப்போ பேலன்ஸ் ஷீட்டுக்கு வருவோம். இதில் நமக்கு இருக்கக்கூடிய கெயின் என்ன? நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை ஒரு முகம் தெரியார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. யாராவது உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்ப சொன்னாலோ, இல்லை ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஆஃபர் அனுப்பு, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் என்னோட நம்பர் தெரியக்கூடாதுன்ற போது நீங்கள் வேறு ஹேண்டலில் மட்டும் கொடுத்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பப்ளிக் டைரக்டரி கிடையாது. உங்கள்கிட்ட யாராவது தொடர்பு கொள்ளணும் அப்படின்ற போது அந்த ஹேண்டிலை வச்சு மட்டும்தான் எக்ஸாக்டாக அந்த வார்த்தைகளை போட்டு மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் ஒரு ஆப்ஷனல் யூசர் நேம் கீயும் வச்சுருக்காங்க. இதில் இந்த யூசர் நேம் கீ அப்படின்றது என்னன்னா, ஒரு 4 டிஜிட் பின் நம்பர் மாதிரி வச்சுங்க. அந்த பின் நம்பரை நீங்கள் யாருக்கு சொல்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு வந்து தொடர்பு கொள்ள முடியும். அதே மாதிரி இந்த ஹை ப்ரொஃபைல் நேம்ஸ், பொலிட்டீஷியன்ஸு, அரசு அதிகாரிகள், அரசோடைய நிறுவனங்கள், இவங்களோட ஐடிஸை லாக் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு @Prime Minister Indiaன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஐடி கிரியேட் பண்ண முடியாது. இல்லை ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஐடி கிரியேட் பண்ண முடியாது. இல்லை ஷாருக் கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஐடி கிரியேட் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து இது பண்ணும்பொழுது, லாக் பண்ணி வைக்கும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு அதை யார் வேணால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்போ நாளைக்கு வந்து ஷாருக் கான் அப்படின்னு போட்டு யாராவது ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அந்த ஐடி நீங்கள் எந்த ஆக்சுவலாக யாரோ ஆக்டர் ஷாருக் கான் உங்கள்கிட்ட சேட் பண்ணுறாருன்னு நினச்சி பண்ணக்கூடிய அபாயம் இருக்குது. அதை வந்து இவங்க லாக் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூசர் நேம் கெட்டிங் அட்டம்ஸ், இந்த யூசர் நேமை திங்க் பண்ணி ரேண்டமாக, இப்போ என் பேர் மதன் அப்படின்னு இருக்குன்னா மேஜர் மதனோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற போது அந்த ரேட்டை வந்து எவ்வளோ முறை நீங்கள் ட்ரை பண்ணலான்றதை லிமிட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு ஃப்ரீலான்சரு, ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்ஸு, இல்லை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயன்படும். இப்போ நான் என்னோடய நம்பரை ஷேர் பண்ணும் பொழுது இப்போ என்னோடய வாட்ஸ்அப்பை நான் மேனேஜே பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கேன். ஏன்னா அவ்வளோ மெசேஜஸ் உள்ளே வருது. அதில் சில பேர் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புகிறாங்க, சில பேர் குவைரி இருக்குது. இப்போ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்மளோட டீம் ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க. மாணவர்களோட குவைரியை முதல்ல கொடுங்க அப்படின்ட்டு. சில பேர் ஒப்பீனியன்ஸ் கொடுத்துருப்பாங்க, சில பேர் ஆர்டிக்கல் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் நம்பரை கொடுக்கும்போது அன்டைமில் ஒரு கால் வரும், திடீர்னு 2 மணிக்கு கால் வரும், 1 மணிக்கு கால் வரும். இந்த மாதிரி இடத்துல இது ஒரு சேஃப்கார்டை வந்து கொடுக்குது. பட் இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகத்தோடைய 2வது மிகப்பெரிய ஸ்கேம் மார்க்கெட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேம் பண்ணக்கூடியவர்கள் டார்கெட் பண்ணுறது இந்தியாவை. அமெரிக்காவுக்கு அப்புறம் இந்தியாவை தான் அதிகமாக ஸ்கேம் மார்க்கெட்டாக பயன்படுத்துகிறாங்க. நம்ம மக்களை தான் அதிகமாக டார்கெட் பண்ணுறாங்க. இது நான் சொல்லலை, மெட்டா நிறுவனத்தோடைய அட்வர்சரியல் த்ரெட் ரிப்போர்ட் அப்படின்னு அவங்க பப்ளிஷ் பண்ணதில் நம்பர் 1 US, நம்பர் 2 இந்தியா அப்படின்றது இருக்குது. இப்போ நீங்கள் ஃபோன் நம்பரை எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு டெக்ஸாவியாக இல்லாதவங்க அப்படின்ற போது, இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ஃபேக் ஹேண்டிலை நான் கிரியேட் பண்ணி ஏதோ ஒரு காலேஜ் பையனுடைய ஃப்ரெண்டு மாதிரி, இப்போ அவங்க அப்பா அம்மாட்ட வந்து இல்லைங்க எனக்கு அர்ஜென்ட்டு,
உங்கள் பையன் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காப்புல, எனக்கு உடனடியாக 10,000 அனுப்பிச்சி வைங்க அப்படின்ற போது காமன் யூசர்ஸ்க்கு வந்து அதை வந்து வேறுபடுத்தி பார்க்க தெரியாது. அவங்க என்ன பார்க்க போகிறாங்க, ஃபோட்டோ இருக்குது, பையனோட ஃப்ரெண்டு இவன் தான் அனுப்புகிறான் போல் இருக்குன்னு அனுப்புவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய அந்த இம்பர்சனேஷன் ரிஸ்க் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. செலிபிரிட்டிஸ் இதெல்லாமே வந்து இது பண்ணால் கூட நாளைக்கு சைபர் போலீஸ் இல்லை சிபிஐ சைபர்னு சொல்லி ஏதாவது ஒரு _ஓவர் அப்படின்னு மாற்றி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பதிலாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் INNDIன்னு ஏதாவது உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்ற போது சீனியர் சிட்டிசன்ஸ், நெட்டில் வந்து ரொம்ப இந்த சைபர் செக்யூரிட்டி பற்றி தெரியாத பொதுமக்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மிகப்பெரிய லெவலில் ஸ்கேம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்இன்ஃபர்மேஷன், இது வாட்ஸ்அப்பை நம்ம ஏற்கனவே சொல்ல தேவையில்லை, அவ்வளோ மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்றது உள்ளே வந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு ஆயிரக்கணக்கான ஐடிகளை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷனை ஈஸியாக பகிர்ந்தளிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்டர்லி பீப்புள், வயதானவர்கள், லெஸ் டிஜிட்டல் லிட்ரேட், அதாவது இதை நீங்கள் எந்த கான்டெக்ட்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பார், ஆனால் வாட்ஸ்அப் இதை பற்றிலாம் அவருக்கு வந்து பெரிய லெவலில் கண்டுக்க மாட்டார், ஜஸ்ட் ஒரு மெசேஜிங் ஆப்பை தான் யூஸ் பண்ணுவார். இவங்கள டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறது இல்லை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராடை உள்ளே கொண்டு வருது, திடீர்னு ஏதோ ஒரு லிங்க் அனுப்புறது. ஏன்னா நல்லா கவனிங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் அதே தான் வாட்ஸ்அப் நம்பர். இப்போ அந்த மொபைல் நம்பர் எங்கே லிங்க் ஆகிருக்கு, உங்களுடைய ஆதாரோட லிங்க் ஆகிருக்கு, பேங்க்கோட லிங்க் ஆகிருக்கு, கூகுள் பே, பேடிஎம், யூபிஐன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே லிங்க் ஆகிருக்கு. மொபைல் நம்பர் இது வந்து ஜஸ்ட் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய நம்பர் கிடையாது, உங்களுடைய அடையாளம். ஸோ அந்த அடையாளத்தை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இம்பர்சனேஷன் ஆப்பை போட்டு ஒரு ஸ்டேட் பேங்க் மாதிரியே போட்டு டக்குன்னு ஏதாவது ஒரு நினச்சி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஈஸியாக ஸ்கேம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மூணுமே ஒரே நிறுவனத்தோடு, மெட்டா நிறுவனத்தோடு, இது மூணும் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யாருக்கிட்ட என்ன சேட் பண்ணுறீங்கன்ற அந்த மெட்டா டேட்டாவை வச்சு குறி வச்சு உங்களுக்கான ஆட் கேம்பெயின்ஸாக அவங்க உள்ளே கொண்டு வருவாங்க. இப்போவே நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போயிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க காலை என்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கக்கூடிய ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்குது. அப்படியே இப்போ நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் சஃபோலா ஆடும் உள்ளே வரும். இது யாராவது ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறாங்களா கிடையாது, மெட்டா வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் சேட் பண்ணக்கூடியதை பொறுத்து நீங்கள் எந்த ப்ராடக்டில் இன்வால்வாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் கார் வாங்குறீங்களா, பைக் வாங்குறீங்களான்றதை குறிப்பிட்டு அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கான பர்சனலைஸ் ஆட ஆப் இவங்களால பண்ண முடியும். இப்போ கவர்மெண்ட் ஏன் உள்ள வராங்க, இது என்ன சாதாரண ஆப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வச்சா என்ன, இப்போ ஹேண்டில் நேம் வச்சா என்னன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மே மெட்டீரியலி இன்க்ரீஸ் த இன்சிடென்ட் ஆஃப் ஆன்லைன் ஃப்ராட், ஃபிஷிங், டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் அண்ட் இம்பர்சனேஷன் அட்டாக் பை எனேபிளிங் பேட் ஆக்டர்ஸ் டு சாலிசிட் அண்ட் மெசேஜ் விக்டம்ஸ். நம்பர் இல்லாமல் இந்த முறையை கொண்டு வந்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ஸ்கேம் பண்ணுறது, ஃப்ராடு பண்ணுறது, ஃபிஷிங் பண்ணுறது மற்றும் இம்பர்சனேஷன் போன்ற அபாயம் இருக்குது அப்படின்றதும் 3 நாட்களுக்குள்ள கிளியர் கட்டான எக்ஸ்பிளனேஷனை வாட்ஸ்அப் நிறுவனம், மெட்டா நிறுவனம் கொடுக்கணும், இல்லைனா லீகல் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதன் பிறகு இந்த ப்ராசஸை வந்து இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ மெட்டா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஃபிகரு, கவர்மெண்ட் என்டைட்டிஸு, டிபார்ட்மெண்ட்ஸு, செலிபிரிட்டிஸு, வெரிஃபைடு அக்கௌண்ட்ஸு, இவங்க பேரை நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம், ஹேண்டலாக நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி இந்த ஹேண்டில் கொடுத்தாலும் வாட்ஸ்அப் அப்படின்றது ஃபோன் நம்பரை பேஸ் பண்ணி தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும், வெறும் ஹேண்டிலை பேஸ் பண்ணி லாகின் பண்ண முடியாது. அப்போது இதில் வந்து ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாவே நீங்கள் ஒரு மொபைல் நம்பரை அதில் லிங்க் பண்ணி ஆகணும். அப்போது ஒரு மல்டி லேயர் டிஃபென்ஸ் இருக்குது, நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. இப்போ இந்தியா ஏன் இதை ரொம்ப ஒத்து பார்க்குது, வெளிநாடுகளில் இதை பற்றி பெருசாக பேசலை. ஏன்னா அமெரிக்காவில் அதிகமாக சிக்னல் ஆப் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வளைகுடாவில் பார்த்தீங்கன்னா போட்டிம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் யூஸ் பண்ணுவாங்க. சீனா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஆப் பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது, அவங்க நாட்டு ஆப் இருக்குது, அதை உள்ளே யூஸ் பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் அரட்டை நாமளே ரொம்ப ப்ரொமோட் பண்ணோம், அது பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே யூஸ் பண்ணாமல் அது ஒரு கேட்பாரற்ற ஒரு இன்னைக்கு ஒரு ஆப்பாக போயிருச்சு. பட் வாட்ஸ்அப் அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது, நேரடியாக 55 கோடி மக்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஒரு தனி நிறுவனம் ஹேண்டில்ஸை வச்சு ஒரு விளையாடினாங்க அப்படின்னா தேர்தலோட முடிவுகளையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை அப்படின்றது வாட்ஸ்அப் இருக்குது. ஜஸ்ட் நம்ம அப்படியே இதை வந்து கடந்து போக முடியாது. இப்போது சில முக்கியமானவர்களுடைய கருத்தை பார்க்கும். அங்கூர் வாரிக்கோ, இவர் ஒரு ஆண்டர்பிரனர், இவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து இந்தியாவுக்கு டிசாஸ்டர், ஒரு ஆன்டி அபியூஸ் சிஸ்டம் இல்லை அப்படின்னா யாரு வேணா என்ன ஐடியா வேணா கிரியேட் பண்ணி யாருக்கு வேணா மெசேஜ் அனுப்பிச்சு, ஒரு பொதுவாக ஆண்களோட பேர் தெற்கு பக்கத்து பார்த்தீங்கன்னா பாலாஜின்னு இருக்கும், இல்லை குமார்ன்னு இருக்கும்,
பெண்ணோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில காமனான நேம்ஸ் இருக்கு. அதுல ஆயிரக்கணக்கான யூசர்ஸ் இருப்பாங்க அதே பேர்ல. அது மாதிரி நான் ஏதாவது ஒரு @ன்னு போயிட்டு இங்க இருக்கக்கூடிய விஷமிகள் போய் அந்த பெண்ணுக்கு நேரடியாக மெசேஜ் அனுப்பிச்சாங்க, அப்யூசிவ் மெசேஜோ இல்லை ஒரு இதுவோ ஆச்சு அப்படின்ற போது கரெக்டிவ் ஆக்ஷன் தான் அவங்களால எடுக்க முடியுமே தவிர அதை தடுக்க முடியாது. ஸோ இந்த அபாயம் இருக்கிறத சொல்றாங்க. அதன் பிறகு கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச்சோடைய விபி நீல் ஷா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் நேமையும் இந்த வாட்ஸ்அப்பையும் கம்பைன் பண்ணும் பொழுது மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்றது பொய் தகவல்கள் மிகப்பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் ஆகும். ஃபேமிலிஸோட ஃபோட்டோஸையும் இதையும் யூஸ் பண்ணி அவங்க வந்து இம்பர்சனேட் பண்ணி உண்மையான நபர்கள் மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரியான போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வெரிஸ்க் மேப்பிள் கிராஃப்ட் அப்படின்ற நிறுவனத்தோட ஒரு மிக முக்கியமான அதிகாரி ரீமா பட்டாச்சார்யா அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைபர் எனேபிள்டு ஃபினான்ஷியல் கிரைம் அப்படின்றது இந்தியாவுடைய பாலிசியிலிருந்து செக்யூரிட்டிக்கு மாறிடுச்சு, பாதுகாப்பு அம்சமாக மாறிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு ரியல் ரெகுலேஷன் தேவை அப்படின்ற போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தனி ரெகுலேஷன் தேவை ஃப்ரம் இன்னோவேஷன் சில்லிங் ஓவர் ரீச். அடுத்த கண்டுபிடிப்புன்னு சொல்லி ஓவர் ரீச்சாக போய் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட், ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி திரிவேணி சிங் அவர்கள், நான் ரொம்ப ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மனிதர். அவர் என்ன சொல்றாருன்னா, நோட்டட் தட் மோஸ்ட் சைபர் கிரைம் டுடே ஸ்டார்ட்ஸ் வித் சோஷியல் இன்ஜினியரிங், நாட் சொஃபஸ்டிகேட்டட் ஹேக்கிங். எக்ஸாக்ட்லி த வல்னரபிலிட்டி அண்ட் அன்வெரிஃபைடு ஹேண்டில் சிஸ்டம் கேன் ஆம்பிளிஃபை. இப்போ இந்த சைபர் கிரைம் அப்படின்றது சோஷியல் இன்ஜினியரிங்ல ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஒரு ஹேக்கிங்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ், அது எல்லாருலையும் பண்ண முடியாது. சோஷியல் இன்ஜினியரிங்ன்றது ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் நம்பரை ஷேர் பண்ணுறீங்க, அந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப்போட லிங்க் ஆயிருக்கு. அதே நம்பர் இப்போ அந்த வாட்ஸ்அப் ஹேண்டில் பேஸ் பண்ணி டெலிகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் ஆச்சுன்னா உங்கள் மொத்த ஜாதகத்தையே எடுத்துட முடியும். ஸோ அதை வந்து அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சாய்வாலா குரூப்போட சிஓ பிரஃபுல் பெல்லூர் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் வந்து ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒரு கடைசி பர்சனல் ஸ்பேஸ். ஏன்னா அந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் தான் ஓப்பன் பண்ண முடியும், நீங்கள் வந்து அதை டெலீட் பண்ண முடியும், உங்களோட தகவல்களை நீங்கள் ரகசியமாக வச்சுக்க முடியும். ஸோ ஒரு ஆன்லைன்லேயே கடைசி பர்சனல் ஸ்பேஸாக இருந்தது இங்கே தான். இந்த இடத்துல அல்காரித்தம் கிடையாது, ஃபாலோவர் கவுண்ட்டு ஒர்க் ஆகாது. ஆனால் இதை வந்து நீங்கள் ஹேண்டில் மூலிமா கொண்டு வந்துட்டீங்க அப்படின்ற போது இன்னைக்கு இன்ஸ்டாவில் லைக் வேணும் அப்படின்றதுக்காக மலையிலிருந்து தலையில தொங்குறது, கண்டபடி ட்ரெஸ் போட்டு சுத்துறது, என்னென்னலாம் வந்து வீட்டுக்குள்ள பண்றாங்களோ, பாத்ரூம்ல ஆரம்பிச்சு பெட்ரூம்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு டூர்ன்னு போட்டு வியூஸ் ஜென்ரேட் பண்றன்ற மாதிரி நாளைக்கு வாட்ஸ்அப் மாறிடுச்சுன்னா சாக்கடையா இது மாறிடும் அப்படின்னு சொல்லி இன்னொரு கருத்து இருக்கு. இதை வீடியோ ஃபுல்லா பாருங்க, இதுல வந்து நிறைய அனாலிசிஸ் இருக்கு. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.